இவற்றை நாங்கள் இப்போதே கட்டுப்படுத்த தவறுவோமாக இருந்தால் விரைவிலேயே நாம் பெரும் சீரழிவை, பேராபத்துகளை இந்த ஆபிரிக்க நத்தைகளினால் சந்திக்க நேரிடும். ஆபிரிக்க நத்தைகள் ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டவை. இவை இலங்கைக்கு பிரித்தானியர் ஒருவரினால் இதனால் ஏற்படுத்தப்பட போகும் பின் விளைவுகள், பின் விபரீதங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்து வரப்பட்டன. இந்த ஆபிரிக்க நத்தைகளில் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் இருக்கின்றன. இதனால் இரண்டு நத்தைகள் இணையும் போது, சோடி சேரும் போது இரண்டில் இருந்துமே முட்டைகள் உருவாகின்றன. 5-6 வருடங்கள் வரையில் வாழக்கூடிய இந்த நத்தைகள் தன் ஆயுளில் 1000க்கும் அதிகமான முட்டைகளை உருவாக்குகின்றன. இது இலங்கைக்கு ஒரு அந்நிய இனம், இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு இனம் என்கின்றபடியால் இதனை உணவாக்குவதற்கு, இதனை இரையாக்குவதற்கு இலங்கையின் இயற்கை சூழலில் இறைகவிகள் இல்லை. ஏற்கனவே எங்களுடைய தோட்டங்களில் உள்ளூருக்குரிய நத்தைகள் இருக்கின்றன. அவை பெருகாதவாறு அவற்றின் சமநிலையை பேணக்கூடிய வகையில் செண்பகம் போன்ற பறவைகள் அவற்றை இரையாக்குகின்றன. ஆனால் இந்த ஆபிரிக்க நத்தையை இரையாக்குவதற்கு இறைகவிகள் எதுவும் இல்லாததால் பல்கி பெருகி இன்று ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக இது மாறிவிட்டது.